கட்சிக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். எனக்கு ரொம்ப க்ளோஸான படம். ஏன்னா அப்பா இருக்கும் போது அப்பா கதை கேட்டு ஓகே பண்ண படம் இது. அதே மாதிரி அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்றோம். அப்பா இருக்கும் போதே நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த அந்த 2 ஃபைட் சீக்வன்ஸையும் அப்பா ஃபுல்லா பார்த்திருக்காரு. அப்பா நல்லா வந்திருக்குன்னு அவர் வாயால சொன்னாரு. அதனால எனக்கு இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அதே மாதிரி அன்பு பிரதர் எனக்கு டே 1 என்ன கதை சொல்லி இது இப்படிதான் பிரதர் வரும், இது இந்த மாதிரி தான் அவுட்புட் என்ன வரும்னு சொன்னாரோ அதை அப்படியே எக்ஸாக்டா கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ பிரதர். கேமராமேன் சார் ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த செட்ல ஒரு ஒரு பயமோ இல்ல நான் பண்றது சரியோ தப்போ இல்ல யாரோ ஏதோ தப்பா பேசிடுவாங்களோன்னு எனக்கு எந்த ஒரு கில்ட் ஃபீலோ ஒரு தப்பான ஃபீலோ கேமராமேன் சைடா இருக்கட்டும் இல்ல டைரக்ஷன் சைடா இருக்கட்டும் எங்கேயுமே எனக்கு கொடுக்கல. ரொம்ப கம்ஃபர்டபுளா என்னை வச்சு அவ்வளவு அருமையா என்கிட்ட இருந்து வேலை வாங்கியிருக்காங்க. யானை என்னோட படத்துல என்னோட நண்பன் மணியன். நானும் அதுவும் நீங்க எல்லாரும் நினைச்சிருக்கலாம் இந்த மாதிரி யானை கூட ஒரு 20 நாள் 30 நாள் பிராக்டிஸ் எடுத்து இது பண்ணலான்ட்டு. ஆனா என் டைரக்டர் சார் அதெல்லாம் உடல. ஃபர்ஸ்ட் டே பூஜை நடந்து முடிஞ்ச 2வது நாள் பிரதர் இன்னைக்கு உங்களுக்கு ஃபைட் சீன். நானும் சரி ஓகே ஃபைட்டு தானே போய் பார்த்தா 5 யானையை நிக்க வச்சிருக்காரு. நான் கூட ஏதோ விளையாட்டுக்கு சொன்னார், இல்ல பிரதர் நீங்க யானை கீழே வரணும் ஒருத்தர் அடிக்கணும்னு. சரி பிரதர் சும்மா விளையாட்டுக்கு தானே ஏதோ சரின்னு விட்டேன். பார்த்தா நிஜமாலே ஃப்ரேம் அதுக்கு தான் வச்சுட்டு இருந்தாங்க. சோ அங்க நான் யானை கிட்ட நான் பழக ஆரம்பிச்சேன். அதுதான் எனக்கு டே 1. அப்பதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் யானையை பாக்குறேன். அங்கதான் பழக ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு அப்பா சொன்னது ஒன்று ரொம்ப நல்ல ஞாபகம் வந்துச்சு. அப்பா கள்ளழகர்ல யானை கூட இருக்கும்போது அவர் தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவாரு. அப்பா அது கூட ஃபுட்பால் விளையாடுவாருன்னு சொன்னாரு. சரி நம்மளும் பண்ணி பார்ப்போம்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிச்சேன். அப்பா சொல்லுவார் என்கிட்ட, இந்த மாதிரி யானை ரொம்ப பாசமானது, நீ அதை விட்டு உன்கிட்ட ஒன்ஸ் அட்டாச் ஆயிருச்சுன்னா அதை நீ விட்டு பிரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படும் அது அப்படின்னாரு. நான் அது அப்ப எனக்கு தெரியாது. இங்க நான் ஒரு யானையோட நடிக்கும் போது தான் அது எனக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு போகும்போது யானை 2 நாள் சிக்காச்சு. நாங்க திருப்பி அடுத்த ஷெட்யூல் வரும்போது அதுக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனா அது என்னை பார்த்தோன்னே ஓடி என்கிட்ட நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. அந்த பாண்ட் எனக்கும் அந்த யானைக்கும் ரொம்ப நல்லா கிரியேட் ஆச்சு. முருகதாஸ் சார் சொன்னார், எங்கேயோ படிச்சேன் அப்பா இந்த மாதிரி முடிஞ்சா யானையை வாங்கிட்டு வரலான்னு சொன்னாருன்ட்டு. அதேதான் நானும் என் டைரக்டர்கிட்ட கேட்டேன், தமிழ்நாட்டுல அலோவ் பண்ணாங்கன்னா சொல்லுங்க, நான் மணியனை கையோட கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு. நீங்க படத்துல பார்த்தா தெரியும்.